ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்து டே 2 இன் மைசூர் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சு குளித்து எங்கே ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே ஃபேமஸான மயிலாரி தோசை அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ பேசிக்கலி வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தா இது எப்படின்னா ஒரு நல்லா இந்த ஊத்தாப்பம் கல் தோசைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தது. அந்த உள்ளார வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் ஸ்டில் வந்து அந்தந்த ஊருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சாமுண்டி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்துட்டு இங்கே ஒரு ஃபேமஸான சாமுண்டீஸ்வரி கோயில் இருக்குது. இது ஒரு சேக்ரெட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க மைசூரில். ஸோ மைசூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 8 o'clock போல் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் வெளியே வரப்போ லிட்டரலாக 11:30 ஆச்சு. ஸோ அவ்வளோ நாளை க்யூ. ரொம்ப சின்ன டெம்பிள் தான், பெரிய டெம்பிள்லாம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ரொம்ப அதிக க்ரௌடாக இருந்த மாதிரி இருந்தது. இதுவும் வந்து சொன்ன மாதிரி ஒரு சேக்ரெட் ஹில் அப்படின்னு போட்டிருந்தது. அண்ட் வெளியவே பார்த்தீங்கன்னா அந்த மகிஷாசுரனோட ஒரு பெரிய சிலை இருந்தது. அங்கே எல்லாருமே நின்று பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இதுதான் வந்து கோயிலோட அவுட்டர். உள்ளார வந்து எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ டெம்பிளில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 மேலே தான் அங்கேருந்தே கிளம்பணும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த 2 பிளேஸ் கண்டிப்பாக போங்க. ஒன்று வந்து மைசூர் ஜூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கராஞ்சி லேக். இது ரெண்டுமே ஆக்சுவலி நம்ம கராஞ்சி லேக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கேருந்தே ஒரு வே இருக்குது மைசூர் ஜூ போகிறதுக்கு. பட் ஸ்டில் வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக தான் வந்து போனோம். இதுக்கு வந்து என்ட்ரிலாம் அந்தளவுக்கு இல்லை. 20 rupees 50 rupees இந்த மாதிரி தான் என்ட்ரி இருந்தது. இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணுற ஒரு பிளேஸ். நிறைய அந்த மயில் அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பாப்பா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணா. எடுக்கிற வீடியோ நல்லா இருக்கு. அம்மாட்ட சொல்லிட்டியா? என்ன சொல்லிச்சா? சரி அப்ப அதை வீட்டுக்கு கூட்டு வா. ஓகே வாங்க, வீட்டுக்கு வாங்க. இம்மானி சொன்னா கேக்கு எப்படிடா கத்துது பீகாக்கு. தோகை பீகாக் பாரு. தோகை தோகை பொம்மை இல்லம்மா, அது ரியல். எங்க பாரு. ஐயோ இங்க பாரு. வருது பாரு. இங்கே வந்து போட்டிங்லாமே கூட இருக்குது. வேணும்னா நீங்கள் போட் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் மெயினாக போகாததுக்கு ரீசன் வந்துட்டு எங்கள் ஃபஸ்ட்டு டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று தானே அந்த பிருந்தாவனமில் போனப்போ அங்கே ஒரு போட்டிங்கில் போனோம். ஸோ அதனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நாங்கள் போன டைம் வந்து சூப்பரான ஒரு டைம், மழை டைமு. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா க்ரீனாக இருந்தது. நல்ல வெதர் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மான்சூன் டைமில் பெங்களூரில் இருக்கப்போ சொல்கிறேன். ரொம்ப மழைக்குள்ளே போகாதீங்க. ஒரு மீடியமாக இருக்கும்ல அந்த மாதிரி மழையில் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கராஞ்சி லேக் வந்து பார்த்துட்டு நேராக வந்து அந்த ஹனுமந்தா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு இந்த வெளியவே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல மைசூர் ஜூவில், அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஒரு மத்தியானம் போல் வந்து மைசூர் ஜூ வந்து போயிட்டோம். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஜூ வந்து சுற்றுறதுக்கே நமக்கு ஒரு 3.5 hours கிட்ட ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல அதே மாதிரி தான் இருந்தது. பட் வந்து இன்னும் அனிமல்ஸ் வந்து கிட்ட ஸ்பாட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் விசிபிலிட்டி வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ்லாம் போட்டதுனால கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தது. அது அந்த சைடு வச்சிருக்காங்க. இல்ல 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 அது அந்த சைடு இல்ல, எல்லாம் ஒரு சைடு தான். சவுண்ட் பத்தியா? சவுண்ட் கேக்குது. அதுதான்
பத்தியா சண்டை போடுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. சவுண்ட் கத்தி இருக்கு, சவுண்ட் இருக்கு. அங்கே இந்த சைடு பாருங்க போட்டோ ப்ளீஸ். கொரில்லா பாரு. சிறுத்தை ரொம்ப ஸ்பீடா நடக்கும்டா அது. ஓடும் நல்லா. ஐயோ எப்படி இருக்கு பாருமா அதோட மூஞ்சி. தங்கம் ஏறக்கூடாது. ஹிமானி மரம் ஏறுது பாரு. தென்னை மரத்துல ஏறுது. ஓரமா இருக்க அந்த பக்கம் குதிச்சிடாதான்றதே என்னுடைய. அவளை தாண்டி எல்லாம் போக முடியாது. அதனால ட்ரை பண்ணி செய்யுங்க. நம்ம மேல தூக்கிட்டு போட்டுற போகுது கோவத்துல. எத்தனை பேரா வருவீங்க? இந்த குருத்து கடிக்குது. புது பாரு இதெல்லாம் காண கிடைக்காது. எப்படி இறங்குது பாரு. பாத்துட்டியாடா மணி? பாரு பாரு நல்லா பாரு. வரும் வரும் பாரு. அது ஒரு மாதிரி ஆசையா ஓடி வந்துச்சுங்க. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஒரு போச்சுங்க. எவ்வளவு ஸ்பீடா ஓடுது பாரு. மணி பாத்தியாடா கங்கருவா? 2 legs. எப்படி பண்ணும்? மைசூர் பேலஸ்க்கு லைட்டிங் பார்க்க போகிறோம். பாப்பா சொன்ன மாதிரி வந்து நாங்கள் லைட்டிங் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக 7 o'clock வந்து லைட்டிங் போடுறாங்க மைசூர் பேலஸில். ஒரு 15 minutes போல் வந்து லைட்டிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகம், வீக் டேயில் வந்து கொஞ்சம் கம்மி. ஏதோ ஒரு நாள் வந்து கிடையாது, லைக் டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து லைட்டிங் வந்து கிடையாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக போய் பிளேஸ்லாம் போட்டு உட்காந்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த இருட்டினதுக்கப்புறம் அந்த லைட்டிங் போட்டாங்கல்ல, செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ மைசூர் வீடியோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கூர்குக்கு தான் கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை ஷேர் பண்ணுறேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ, பாய்.